அம்மன் கோவில்ல காயமில்ல தேட் ஸ்ட்ரீட்ல இருக்கிறோம். அங்க வந்து இன்னைக்கு ஒரு ரூஃப் காங்கிரீட் எனக்கு யாரோட சைட்னா கிரியேட்டிவ் பில்டர்ஸ் மிஸ்டர் யாசரோட சைட்டு. அவர் வந்து இங்க ரூஃப் காங்கிரீட் ரூஃப் போடுறாரு. அந்த ரூஃப்ல வந்து நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் ஒன்று கொண்டு வருவோம். ரூஃப்க்கு வந்து நம்ம ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டீல் வந்து என்னன்னா ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்ல வந்து 15 வருஷத்துல வந்து ரஸ்ட் ஆகி நமக்கு பிரச்சனை வரும். அதுக்கு பதிலாக நம்ம அந்த துரு பிடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு மெட்டீரியல் கொண்டு வருவோம். இந்த மெட்டீரியல் தான் எஃப்ஜிசி ரீபார்ஸ் அப்படிமா. எஃப்ஜிசி ரீபார்ஸ் வந்து என்னன்னா ஃபைபர் கிளாஸ் காம்போசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைபர் கிளாஸும் மிக்ஸ் பண்ணி நம்ம கம்போஸ்ட் பண்ணி ரெடி பண்றது. இந்த ரீபார் வந்து 2 mm இருந்து 32 mm வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் இருக்குது நம்மகிட்ட. அதே மாதிரி இந்த ரீபார் வந்து 2 mm இருந்து 10 mm வரைக்கும் 100 மீட்டரா நம்ம வந்து இதை ரோல் அவுட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட்லயும் உங்களுக்கு ஈஸி. இந்த கம்பியோடைய பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு வந்து கம்பி வந்து ஸ்டீல்ல வந்து ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் லைஃப் இருக்குன்னா இது 80 இயர்ஸ் + இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் இருக்கும். அப்புறம் வந்து துருப்பிடிக்கிறது ஒரு 9 கம்பி வந்து ரஸ்ட் ஆகுது காரணம் வந்து ஒரு 9 கெமிக்கல் ரியாக்ஷன்னால தான் வந்து அது ரஸ்ட் ஆகுது. அது வந்து நம்ம இந்த எஃப்ஜிசியில் வந்து அது நடக்காதனால உங்களுக்கு வந்து துருப்பிடிக்காது. இதோடைய ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பிலேருந்து 2 மடங்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். வெயிட்டில் பார்த்தீங்கன்னா கம்பிலேருந்து 4 மடங்கு வெயிட் கம்மியாக இருக்கும். இது அந்த வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்மளுடைய ரூஃபுடைய டெத் லோடை வந்து கம்மி பண்ணலாம். டெத் லோடை கம்மி பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி கம்பியில் வந்து யூஸ் பண்ணும்போது ரஸ்ட் ஆகி ஒரு 10 இயர்ஸில் கிராக் ஆகி உங்களுக்கு வந்து ரிப்பேர் ஒர்க் வரும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து நம்ம அந்த எஃப்ஜிசி ரீபார்ஸ்ல வராது. அதுபோல் காஸ்ட் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பி வந்து ஸ்டீலில் வந்து எதை போடுறீங்களோ அதுக்கு அடுத்த சைஸ் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 mm ரீபார் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது நம்ம எஃப்ஜிசியில் வந்து 8 mmலே போட்டுக்கலாம். என்ன கான்செப்ட்னா 10 mm உள்ள ஸ்ட்ரென்த் வந்து 8லேயே இங்கே கிடைக்கும். அப்படிங்கும் போது நம்ம காஸ்ட் வைஸ்லையும் பார்த்தோம்னா ஒரு 30 to 40% நம்ம இதை சேவிங் பண்ணலாம். இது யூசர் ஹேண்டில் இது வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் லெவலில் வந்து கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஹேண்டில் பண்ணாத இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மிச்சம். இதை வந்து கிராங்க் அடிக்க முடியாது. இதை வந்து பெண்ட் பண்ண முடியாதனால ஒரு டெம்பரேச்சர் ஹீட்டில் தான் பெண்ட் பண்ண முடியும். அதெல்லாம் கிராங்க் அடிக்கக்கூடிய இடத்துல ஃபுல்லாக நம்ம நார்மல் டிஎம்டி கம்பியை போட்டுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெல்லாம் வருதோ டிஸ்ட்ரிபியூஷன் இடத்துல ஃபுல்லாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். லென்த் பீமு அது மாதிரி வேற எந்தெந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னா ஃபூட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லென்த் பீமு அப்புறம் ரூஃப் ஸ்லாப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் ராட் ஃபுல்லாக நம்ம வந்து டிஎம்டில போட்டுட்டு மற்ற இது ஃபுல்லாக நம்ம ஆல்டர்னேட்டிவ் இது ரெண்டுமே கம்போஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி போடும்போது நமக்கு வந்து ரேட் வைஸ்லையும் உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ்லையும் உங்களுக்கு வந்து கம்மியாகும். லைஃபும் பில்டிங்கோட